அடுத்தது பயாலஜிக்கல் தியரிஸ் ஆஃப் கிரைம் யூனிட் 3. ஃபஸ்ட்டு எட்டாவிசம்ங்கிற இந்த தியரியை கண்டுபிடிச்சது லாம்ப்ரோசோ. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிமினாலஜி. இவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து க்ரைம். இவர் வந்தனால தான் க்ரைம்லேருந்து ஃபோக்கஸ் மாறிச்சு. க்ரைம்லேருந்து கிரிமினல் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெஃபினிஷன்: எட்டாவிசம்ங்கிறது லாட்டினில் ஆன்சஸ்டர்ஸ்னு அர்த்தம். இதோட மெயின் பிரின்சிபிள் என்ன பார்த்தோன்னா, இவர் என்ன ஸ்டேட் பண்ணார்னா, பயாலஜிக்கல் ரிவர்ஷன் டு அ ப்ரிமிட்டிவ் ஆர் சப்ஹியூமன் எவல்யூஷனரி ஸ்டேஜ். பயாலஜிக்கல் ரிவர்ஷன்னா ரிவர்ஸில் போகிறது, லைக் நம்ம பழைய காலத்துலேருந்து முன்னேறி வராமல், பட் அதுக்கு ஆப்போசிட்டாக பழைய காலத்துக்கு போய் வாழும். பழைய காலத்தோட டெண்டன்சிஸ் அண்ட் பிஹேவியர்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறது, அதான் பயாலஜிக்கல் ரிவர்ஷன் டு அ ப்ரிமிட்டிவ் ஆர் சப்ஹியூமன் எவல்யூஷனரி ஸ்டேஜ். லாம்ப்ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிமினல்ஸ் ஆர் biological throwbacks with primitive traits. ஒரு அட்டாவிஸ்டிக் கிரிமினல் என்ன பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இன்ஃபீரியாரிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இன்ஃபீரியாரிட்டிஸ் இருக்கும். இன்ஹரண்ட்லி ப்ரீடிஸ்போஸ்டு கிரைம் பை பயாலஜி. பிறந்ததுலேருந்தே கிரிமினல்ஸாக தான் இருக்காங்க. கிரிமினல்ஸ் ஆர் பார்ன் நாட் மேடுன்னு பார்த்தோம்ல, அதனால தான் கிரிமினல்ஸை இவர் வந்து இன்காரிகபிள் அண்ட் பியாண்ட் ரிஃபார்ம்னாங்க. ஆனால் ஜெனட்டிக்கலி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபிசிக்கல் ஸ்டிக்மேட்டா 16 ஃபிசிக்கல் அனாமலிஸை கொடுத்தாரு. சரியா? லைக் ஒரு கிரிமினலுக்கு இந்த 16 ஃபிசிக்கல் அனாமலிஸ் இருக்கும் அப்படின்னு. ஏப் லைக் ஃபீச்சர்ஸ் லைக் லாங் ஆர்ம்ஸ், ஜாஸ், ஃப்ளாட்டான நோஸ், பெரிய காது, லோ ஃபோர்ஹெட், அந்த மாதிரி எக்ஸட்ரா கொடுத்தாரு. 4 விதமாக கேட்டகரைஸ் பண்ணார். போன யூனிட்டில் பார்த்த மாதிரி தான். தீவ்ஸ், லேக் ஆஃப் பிட்டி, சாரி இதில் வந்து இந்த 4 கேட்டகரி ஆஃப் கிரிமினல்ஸுக்கு ஃபேஷியல் இந்த ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தீவ்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸஸ், மேனுவல் டெக்ஸ்டரிட்டி, என்ன தெரியல, கூகுள் பண்ணிக்கோ, மேனுவல் டெக்ஸ்டரிட்டி. மர்டரர்ஸ்க்கு வந்து கோல்டான ஸ்டேர், பிளட் ஷாட் ஐஸ், ஹாக் லைக் நோஸ். செக்ஸ் ஒஃபெண்டர்ஸ்க்கு வந்து திக் லிப்ஸ் அண்ட் ப்ரொட்ரூடிங் இயர்ஸ். ஃபீமேல் ஒஃபெண்டர்ஸ்க்கு வந்து ஸ்மால் ஸ்கல், டார்க் ஹேர், wrinkles. அடுத்து பிஹேவியரல் ட்ரேட்ஸ் பார்த்தேன்னா கொஞ்சம் சினிமாவில் பார்க்குற வில்லன் கேரக்டர்ஸ் எழுதி வச்சுக்கோ. டேட்டூயிங், ஒரு ப்ரைமீவல் ஸ்லாங் யூஸ் பண்ணுறது, க்ரூவலான கேம்ஸ், இது 3மே சைன்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ஆன்சஸ்ட்ரி. சரியா? பாசிட்டிவிஸ்ட் கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த எட்டாவிசமும் பயாலஜிசம் ஸ்கூலில் தானே வரும். அதாவது பாசிட்டிவ் ஸ்கூலோட பயாலஜிக்கல் கோர் தான் இந்த எட்டாவிசம் தியரி. இது வந்து ஏன்னா இதோட மெயின் எம்ஃபாசிஸ் வந்து பயாலஜி மேலே, ஜெனட்டிக்ஸ் மேலே தான் இருக்குது. மோர் தென் என்வைரன்மெண்டல் சோஷியல் ஃபேக்டர்ஸோட ஜெனட்டிக் டிஸ்போசிஷனில் தான் இருக்குது மெயின் ஃபோக்கஸ். அதர் கேட்டகரிஸ்: இன்சேன் கிரிமினல், அந்த மென்டல் டிஸார்டர். செகண்ட் வந்து கிரிமினல் லெவல்ஸ், சிச்சுவேஷனல் ஆஃபெண்டர்ஸ். லெகசி, லேக் ஆஃப் எம்பெரிக்கல் சப்போர்ட் அண்ட் எத்திக்கல் ஃபேக்டர். லெகசி என்ன தெரியல, அதெல்லாம் எழுத தேவை. அடுத்தது XYY குரோமோசோம் டிஸார்டர். இந்த தியரி என்ன பார்த்தேன்னா, இதுவும் பாசிட்டிவ் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜியில் தான் இருக்கும். ஏன்னா இது பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக்கில் XYY. இதோட மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தோன்னா, வந்து ஜெனட்டிக் அனாமாலிட்டிஸ். அதோட கீ பாயிண்ட் என்னன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அடிஷ்னல் Y குரோமோசோம் இன் அ மேல். அதனால் 46 பதில் 47 XYYங்கிற கேரியோடைப் இருக்கும். ட்ரைட்ஸ், அங்கே வந்து என்ன பார்த்தோம், இன்ஹெரண்ட்லி ப்ரீடிஸ்போஸ் டு க்ரைம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுலேயும் அதே டேர்ம் தான். இன்ஹெரண்ட்லி ப்ரீடிஸ்போஸ் டு ட்ரைட்ஸ் லைக் இம்பல்சிவிட்டி, அக்ரெஷன் அண்ட் சென்சேஷன் சீக்கிங். கிரிமினல் பிஹேவியருக்கான லைக்லிஹுட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடானிஸோட கேரக்டர்ஸ் XYY. காசேஷன் கேவியட், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, என்ன அர்த்தம் தரேன். காசேஷன் இது இருக்கிறதுனால கிரிமினாலிட்டி கண்டிப்பாக கிரிமினல் ஆவான்னு கேரண்டி எதுவும் இல்லை. ஆனால் கிரிமினல் டெண்டன்சிஸ் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்க சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் என்ன பார்த்தோன்னா, இந்த XYY கேரக்டர் வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட் இன் ப்ரிசன். அண்ட் இந்த தியரி வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான தியரி. அண்ட் ஆல்சோ
genes and இந்த தியரியில் வந்து ஜீன்ஸு கான்ட்ரவர்ஷியலான தியரி. ஏன்னா ஜீன்ஸ் மட்டும் இல்லாமல் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸும் டிசைட் பண்ணும் கிரிமினல் பிஹேவியர் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஷெல்டன் சொமேட்டோடைப் தியரி. ஃபவுண்டர் வந்து ஷெல்டன், அதான் ஷெல்டன் சொமேட்டோடைப் தியரி. ஷெல்டன் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமனோட சைக்காலஜிக்கல் ட்ரேட்ஸ் வந்து பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் லிங்க் டு பாடி டைப்ஸ். Human psychological traits have biological foundations linked to body type. Human psychological traits have biological foundation linked to body types. என்ன சொல்ல வராரு, பாடி ஷேப் அண்ட் ஃபிசிக் கோரிலேட் டு பர்சனாலிட்டி அண்ட் டெம்பரமெண்ட் இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியர். என்னடா என்ன சொல்ல வராருன்னா, இந்த பாடி ஷேப் அண்ட் ஃபிசிக் அது வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஒருத்தனோட பர்சனாலிட்டி, ஒருத்தனோட அடாப்டபிலிட்டி, கேரக்டர் அதெல்லாம் அண்ட் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் இருக்குது. 3 விதமாக பாடி டைப்பை பிரிச்சுருக்காரு. எண்டோமார்ப்ஸ், மீசோமார்ப்ஸ், எக்டோமார்ப்ஸ். எண்டோமார்ப்ஸ்னால் எண்டோமார்ப்ஸ்க்கு பாடி ஷேப் பண்ணாங்கன்னா ஆனால் ரூம்மேட் சக்தி. எண்டோமார்ப்ஸ் கொஞ்சம் உருண்டையாக இருப்பான், சாஃப்டான ப்ளம் பாடி, ரிலாக்ஸாக இருப்பான், சோஷியலாக இருப்பான், கம்ஃபர்ட் லவ்விங் பர்சனாலிட்டியாக இருப்பான். அந்த ஃபைட் கிளப்பில் ஒரு குண்டார்த்தம் வருவானே இன்ட்ரோலே, பாப் அவனை நினச்சிக்கோ. ரவுண்டு, சாஃப்டான பாடி, ரிலாக்ஸ்டு, சோஷியல், கம்ஃபர்ட், லவ்விங் பர்சனாலிட்டி. மீசோமார்ஃப் இவன் டைலர்ட், மஸ்குலர், அத்லெட்டிக், அசர்ட்டிவ், அக்ரெசிவ், காம்படிட்டிவ் டெம்பரமெண்ட்ஸ். என்ன காம்படிட்டிவ் இன் நேச்சர் அப்படி வச்சுக்கலாம். மஸ்குலராக இருப்பான், அத்லெட்டிக்காக இருக்கான், அசர்ட்டிவாக இருக்கான், அக்ரெசிவாக இருக்கான், காம்படிட்டிவாக இருக்கான். எக்டோமார்ஃப்ஸ்னால் ஸ்ரீதேவ், தின், ஃப்ரஜைல், இன்ட்ரோவர்ட்டட், சென்சிட்டிவிட்டி, ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கான். அடுத்தது லிங்க் டு கிரிமினாலிட்டி. மீசோமார்ப்ஸுக்கு தான் கிரிமினாலிஸ்டிக் டெண்டன்சிஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்க கொஞ்சம் டெலிங்க்வெண்ட்டாகவும் அண்ட் கிரிமினல் டெண்டன்சிஸ் மீசோமார்ப்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு ட்ரைட்ஸ். இந்த ட்ரைட்ஸ் இருக்கிறதுனால கிரிட்டிசிசம் என்ன பார்த்தோன்னா, இந்த சாம்பிள்ஸ் வந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸாக இருந்தது அண்ட் கன்ஃபியூசிங் கோரிலேஷன் வித் காசேஷன். அதாவது கிரிமினல்ஸ் எல்லோரும் மீசோமார்பிக் பாடியாக இருக்கிறதுனால மீசோமார்பிக் பாடிஸ் இருக்கிற எல்லோரும் கிரிமினல்ஸ் தான் சொல்ல முடியாது. கன்ஃபியூசிங் கோரிலேஷன் வித் காசேஷன். அண்ட் இதில் வந்து இந்த என்வாயரன்மெண்ட் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணல. அடுத்தது பயோசைக்கோசோஷியல் மாடல். இதை கண்டுபிடிச்சது யார்? எங்கல் அண்ட் ரொமானோ. இவங்க 2 பேர் மெடிசன் ஃபீல்டில் இருந்த 2 பேர் பசங்களாம் இல்லை தெரியல. இதோட மெயின் அப்ரோச் என்னென்னா, மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இன்ட்டு பயோசைக்கோசோஷியல் அப்ளிகேஷன். அதாவது பயாலஜிக்கல் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸும் ஒன்றா கொண்டு வந்தாங்க. பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். மல்டி டிசிப்ளினரி பர்ஸ்பெக்டிவ். அதாவது இவங்க வந்து ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் மென்டாலிட்டி அண்ட் கேரக்டர், பர்சனாலிட்டி ப்ளஸ் என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த சோஷியல் என்வாயர்மெண்ட், இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜெனட்டிக்ஸு, மென்டல் ப்ராசஸ் அண்ட் கேரக்டர், அந்த சோஷியல் என்வாயர்மெண்ட் 3த்தையும் கன்சிடர் பண்ணிட்டாங்க. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸ், பிரெயினோட ஸ்ட்ரக்சர், ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ். சைக்காலஜிக்கல் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனாலிட்டி, எமோஷ்னல் ரெகுலேஷன், மென்டல் ஹெல்த் அண்ட் காக்னிட்டிவ் ப்ராசஸ். சோஷியலாஜிக்கல் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபேமிலி, பியர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, கல்ச்சர், சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வரும். சிக்னிஃபிகன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 3 மற்ற 2லேயும் ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் இருந்தது. இது வந்து 3த்தையும் ஒன்றா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க 3த்துலேயும். அண்ட் இது 3த்துலேயும் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணிக்க முடியும். 3மே இருக்கிறதுனால நம்மளால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பர்டைஸ்டாக கொடுக்க முடியும் சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். That's it for biopsychosocial. At the twin studies, and அடுத்தது வந்து அடாப்ஷன் ஸ்டடி நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.
twin study by Johannes Lang conducted a study on 30 pairs of twins. அதில் 30 பேர் ஆஃப் ட்வின்ஸ் மேலே ஜொஹானஸ் லேண்ட் வந்து ட்வின் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணார். அதில் வந்து 13 மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அண்ட் 17 டைசைகாட்டிக் ட்வின்ஸ். 30 பேர்ஸ் ஆஃப் ட்வின்ஸ், 13 மோனோ 17 டைசைகோ. அந்த 30ல் 13 மோனோ 17 டைசைகாட்டிக். அந்த 13 பேரில் 13 10 3 கிரிமினல் நான் கிரிமினல்ஸ் அண்ட் 17ல் 17 2 15 கிரிமினல் நான் கிரிமினல்ஸ். 13 10 3 17 15 2 17 2 15 13 10 3 17 2 5 கிரிமினல் நான் கிரிமினல்ஸ். கார்ல் கிறிஸ்டியன்சன் அண்ட் சார்னோஃப் ஏ மெட்னிக். இவங்க 2 பேரோட பேர் எதுக்கு எழுதுன்னு தெரியலையே. கார்ல் கிறிஸ்டியன்சன் அண்ட் சார்னோஃப் ஏ மெட்னிக் ட்வின்ஸ் பார்ன் பிட்வீன் 1881 to 1910 மேலே தான் இவங்களோட சாம்பிள் சைஸ் இருந்தது. இதில் வந்து இந்த ட்வின் ஸ்டடீஸில் வந்து சாம்பிள் சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ட்வின் ஸ்டடி என்னன்னு தெரில, நாளைக்கு பார்க்கணும். ட்வின் ஸ்டடி இந்த வாட்டி பார்க்கணும். அடுத்தது அடாப்ஷன் ஸ்டடி, சார்னோஃப் ஏ மெட்னிக். ட்வின் ஸ்டடியில் பண்ண சார்னோஃப் தான் இங்கே அடாப்ஷன் ஸ்டடியிலும் வரான். ட்வின் ஸ்டடியில் சாம்பிள் சைஸ் 3586 இருந்தது. ஆனால் அடாப்ஷன் ஸ்டடியில் சாம்பிள் சைஸ் 14,000 இருக்குது. இதில் இவனோட ஹைப்போதீசிஸ் என்ன பார்த்தோன்னா, இந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸில் இருக்கிற கிரிமினல் பிஹேவியர், கிரிமினல் டெண்டன்சிஸ் இருந்ததுன்னா அவனுக்கு ரிசல்ட் ஆகிற சைல்டுலையும் கிரிமினல் பிஹேவியருக்கான டெண்டன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. இப்போ பசங்களில் அடாப்டராக இருக்கட்டும், பயாலஜிக்கல் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இல்லை கிரிமினல் ரிப்போர்ட்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி டைப் பாய்ஸ் வந்து 13.7% தான் க்ரைம் பண்ணியிருக்காங்க. அடாப்டட் பேரண்ட்ஸ் கிரிமினல்ஸாக இருக்காங்க, ஆனால் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து கிரிமினல்ஸாக இல்லைன்னா அதில் 14.7% தான் க்ரைம் பண்ணியிருக்காங்க. அடாப்டட் பேரண்ட்ஸ் கிரிமினல்ஸ் இல்லை, ஆனால் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிரிமினல்ஸ்னால் அந்த மாதிரி பசங்க 20% தான் க்ரைம் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த மாதிரி கேட்டகரியில் 20% ஆஃப் த பாய்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அடாப்டடும் சரி பயாலஜிக்கலும் சரி ரெண்டுமே கிரிமினல்ஸாக இருந்தாங்கன்னா 24.5% தான் கிரிமினல் பிஹேவியருக்கு க்ரைம் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் வந்ததுன்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லை, என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸும் சரி, சோஷியல் ஃபேக்டர்ஸும் சரி, இந்த 3 சேர்ந்து தான் கிரிமினாலிட்டி ரேட்டுக்கு 3மே இருந்தால் தான் க்ரைம் கமிட் பண்ணுறதுக்கான டெண்டன்சிஸ் ஹையாக இருக்கும். ட்வின் ஸ்டடீஸ் நாளைக்கு இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு புது வீடியோ போடுறேன். நாளைக்கு ட்வின் ஸ்டடீஸ் கொஞ்சம் பார்க்கணும்.